சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற இந்த லொயாங் துவா பெக் கோவிலில் பார்த்திங்கன்னா பல மதங்களை சேர்ந்த கடவுள்கள் இங்கே இருக்கிறதுனால அனைத்து மதத்தினரும் இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க. அதுலேயும் இந்த விநாயகரை பார்க்கும்போது மிக மிக ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குங்க. இங்கே விநாயகர் மட்டும் இல்லாமல் முருகன், அம்மன் உள்ளிட்ட பல சிலைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவில் ஆரம்பிக்கப்பட்டது துவாபெக்காங்குங்கிற சீன காவல் தெய்வத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1980களில் லொயாங் கடற்கரை பகுதியில் கடவுள் சிலைகளும் ஒரு சில பூஜை பொருட்களும் கிடைச்சது சில மக்களுக்கு. அவங்க இந்த கோவிலில் வச்சு வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிக்க இங்கே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலை 1996ஆம் ஆண்டு இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் அனைத்து வகையான வழிபாடுகளும் நடக்குது. எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் இங்கே மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு போகிறாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த கோவிலில் பார்த்து வழிபடுறதுக்கு. இந்த கோவில் சிங்கப்பூரின் பிரபலமான பன்மத கோவிலாக விளங்குது. இங்கே முக்கியமாக வழிபடுபவராக கருதப்படுறது யாருன்னா துவா பெக்காங். இவங்க செல்வ தெய்வமாகவும் வளமும் நலமும் தருபவராகவும் கருதப்படுறாங்க. மக்கள் தங்கள் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் வளம் வேண்டும் என்று பிரார்த்திக்க இந்த தெய்வத்தை வணங்குகிறாங்க. துவாபெக்காங் வழிபாடு சிங்கப்பூரில் மட்டும் இல்லாமல் மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களையும் மிக பிரபலமாக இருக்குது. அவர் காட் ஆஃப் ப்ராஸ்பர்ட்டி அல்லது காட் ஆஃப் வெல்த் என்று அழைக்கப்படுகிறார். வருடம் முழுவதும் பக்தர்கள் செல்வம், வளம், நல்ல அதிர்ஷ்டம் வேண்டி இவரை வணங்குவராங்க. குறிப்பாக சீன புத்தாண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்குறதுக்கு வராங்க.